இந்து மதத்தின் நம்பிக்கை மற்றும் அறிவியல் கண்ணோட்டத்தின்படி இறந்த 7 நிமிடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? 7 நிமிடங்கள். உங்கள் இதயம் நின்ற பிறகும் உங்கள் மூளை எவ்வளவு நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் அது. அறிவியல் பூர்வமாக சொன்னால் 7 நிமிடங்கள் நீங்கள் இறந்து விட்டீர்கள். ஆனால் முற்றிலுமாக மறைந்து விடவில்லை. உலகம் நகர்கிறது, கடிகாரங்கள் ஒலிக்கின்றன, மக்கள் அழுகிறார்கள். ஆனாலும் உங்களுக்கு இன்னும் ஏதோ நடக்கிறது. இது நியூரான்கள் என்ன செய்கின்றன அல்லது ஆன்மாவின் பயணம் பற்றி பண்டைய நூல்கள் என்ன சொல்கின்றன என்பது பற்றியது மட்டுமல்ல. இது எல்லாம் எதை குறிக்கிறது என்பது பற்றியது. உங்கள் இருப்பின் கடைசி 7 நிமிடங்கள் நீங்கள் இதுவரை இருந்த அனைத்திற்கும் ஒரு கண்ணாடியை பிடித்திருந்தால், உண்மையான கேள்வி நீங்கள் இறக்கும்போது என்ன நடக்கும் என்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதை மாற்ற நேரமில்லை என்பதை நீங்கள் உணரும்போது என்ன நடக்கும் என்பதுதான் அது. நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதயம் நின்றுவிட்டால் மூளை உடனடியாக அணைந்து விடாது. அது எதிர்த்து போராடுகிறது. இதுதான் முடிவு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது போல் அது ஆற்றல் வெடிப்புகள், மின் செயல்பாட்டின் அலைகளை அனுப்புகிறது. மருத்துவ மரணத்திற்கு பிறகு சில நிமிடங்களுக்கு மூளையின் செயல்பாட்டை விஞ்ஞானிகள் பதிவு செய்துள்ளனர். மரணத்தின் தருணம் ஒரு சுவிட்ச் அணைக்கப்படுவதில்லை. இது ஒரு மங்கலான ஒளி, மெதுவாக சரணடைதல் என்று கூறுகிறது. விளிம்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் கால வரிசைப்படி அல்ல, ஆனால் தருணங்கள், உணர்ச்சிகள், தொடர்புகள், நல்லது கெட்டது, முக்கியமற்றதாக தோன்றும் நிகழ்வுகள், இறுதியில் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள். அதுதான் இந்த இறுதி நிமிடங்களை அசாதாரணமாக்குகிறது. அவை புதிதாக ஒன்றை வெளிப்படுத்துவதால் அல்ல, ஆனால் அவை எப்போதும் இருந்த அனைத்தையும் மிக தெளிவாக காட்டுவதால். எல்லாம் சொல்லப்பட்டு முடிந்ததும் அந்த தருணத்தில் முக்கியமானது உங்கள் சாதனைகளோ அல்லது வருத்தங்களோ அல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதுதான் அது. இந்து மதம் மரணத்தை ஒரு முடிவாக ஒருபோதும் பார்த்ததில்லை. அது ஒரு இருப்பிலிருந்து இன்னொரு இருப்புக்கு மாறுவது, ஒரு இடப்பெயர்வு. ஆனால் இங்கே நீடிக்கும் பகுதி இதுதான். ஆன்மா உடனடியாக உடலை விட்டு வெளியேறாது என்று இந்து வேதங்கள் கூறுகின்றன. அது விழிப்புடன் இருக்கிறது. அது அதன் சொந்த புறப்பாட்டை, அதன் சொந்த துக்கத்தை காண்கிறது. அது இன்னும் அடுத்த அத்தியாயத்தை நோக்கி இழுக்கப்படாத பகுதிகளுக்கு இடையில் வட்டமிடுகிறது. கருட புராணம் ஆன்மாவின் பயணத்தை விவரிக்கிறது. அது முன்னோக்கி செல்வதற்கு 12 நாட்களுக்கு முன்பு என்ன நிகழும் என்பதை பற்றி விவரிக்கிறது. பகவத்கீதை நமக்கு நினைவூட்டுகிறது, ஒருவர் பழைய ஆடைகளை நிராகரித்து புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா உடலை நிராகரித்து புதிய ஒன்றை பெறுகிறது. ஆனால் இங்கே ஆழமான உண்மை இருக்கிறது. நீங்கள் மறுபிறப்பை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்மாவின் கருத்து, விளைவு மறுக்க முடியாதது. ஏனென்றால் மரணம் வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நாம் ஏற்கனவே நமது இறுதி 7 நிமிடங்களை வடிவமைக்கிறோம். நமது ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு தேர்வும், இவை அனைத்தும் இறுதியில் நாம் பார்ப்பதை அடிப்படையாக கொண்டவையே. வாழ்க்கையின் கடைசி பார்வை. இதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கடைசி 7 நிமிடங்கள் வருகின்றன. உங்கள் மூளை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் விளையாடுகிறது. நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் காயப்படுத்தியவர்கள், நீங்கள் வீணடித்த தருணங்கள், வாழ்க்கையை எல்லையற்றதாக உணர வைத்தவை. பின்னர் ஒரு கேள்வி, ஏதோ தெய்வீக தீர்ப்பிலிருந்து அல்ல, ஒரு அறிவியல் கோட்பாட்டிலிருந்தும் அல்ல, ஆனால் உங்களிடமிருந்தே. அது போதுமா? நான் வெற்றி பெற்றேனா? அல்ல நான் உலகை கவர்ந்தேனா? அல்ல. ஆனால் இவை அனைத்தும் மீண்டும் நிகழும்போது வருத்தப்படுவதற்கு பதிலாக அமைதியை உணரும் வகையில் நான் வாழ்ந்தேனா? ஒருவேளை மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மையான பாடம் என்னவென்றால், அது மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை பற்றியது அல்ல, மரணத்திற்கு முன்பு என்ன நடக்கிறது என்பது பற்றியதே. இறுதியில் நமது வாழ்க்கையை நாம் கண்முன் காணும்போது நாம் எவ்வாறு அதை திருத்த முடியாது என்பது பற்றியும், ஒருவேளை நாம் பார்ப்பதை திருத்த முற்பட்டால் அதற்கான நேரம் பின்னர் இல்லை என்பது பற்றியும், இப்போதே இந்த நிமிடமே அதற்கான நேரம் என்பது பற்றியுமே அது. கேட்டமைக்கு நன்றி.